ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படியாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நேயர்களுக்கு 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருட பலன் 2025 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு. இந்த வருஷம் புதன்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறக்கிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வருட பிறப்பு தான் பெரிய விஷயமாக கொண்டாடுவோம். இருந்தாலும் இந்த கேலண்டர் இயர்ன்றது எது கொண்டாடுறது அப்படின்னா, எல்லா விதமான உலக நாடுகள் எல்லாமே இந்த கேலண்டர் இயரை தான் முக்கியமாக உபயோகப்படுத்துறதுனால நம்ம இந்த கேலண்டர் இயரை கொண்டாடுறோம். புதன்கிழமை பிறக்கிறது. உத்திராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம். அதுவும் புதனும் சூரியனும் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுல பாக்யஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன கோல்சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் எந்தெந்த மாற்றங்கள் இருக்குது, அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருடத்தில் இந்தியாவினுடைய ஒரு சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம். முதல்ல இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரிஷப ராசியில் குரு வக்ரகதியில், கடக ராசியில் செவ்வாய் வக்ரகதியில், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன், கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்கிரன், மீன ராசியில் ராகு. இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் அதாவது ராகு கேத்து பெயர்ச்சி இருக்குது. அதாவது 26/4/2025 அப்போது ராகு கேத்து பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம். அதை தவிர குரு பெயர்ச்சி 11/5/2025 அன்றைக்கி குரு பெயர்ச்சி வருது. இது ரெண்டு தான் இந்த வருஷத்தினுடைய மிக முக்கியமான பெயர்ச்சிகள். வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பெயர்ச்சி அடுத்த வருஷம், அதாவது 2026 மார்ச் மாதம் வருது. ஸோ இந்த வருஷம் சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது, அதனால் நல்ல ஒரு ஏற்றம். 2ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறது பெரிய விசேஷம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம். அதை தவிர ஷேர் மார்க்கெட்லெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். 2025 ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பார்த்தேனால், அதாவது ராகு கேத்து பெயர்ச்சியின் போது ராகு 2ஆம் இடத்துலையும் வரார், கேத்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும். அதாவது இந்த கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள். ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து இருக்கிறதும் சூரியன் 12ஆம் இடத்துல மறைகிறதும் கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்தேனால் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது தவிர பார்த்தேனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வருஷம் ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் ஒரு 80-85,000 90,000 பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கோல்டு ப்ரைஸஸ் கொஞ்சம் அதிகமாக போகும். அது தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தேனால் இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது, இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வெள்ளத்தினால தண்ணி மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்றிருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது. 4ஆம் இடத்துல சுகங்கள் குறையும். தண்ணியின் நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீரினால் கொஞ்சம் ஆபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய, அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸு அந்த சைடில், இந்திய சாத்பூரா ஹில்ஸ் இந்த சைடில் மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தேனால் இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்புகளும், அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவியர்களெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் புதிய
மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அமையிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தொடர் ஊர்தி பேருந்து அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் 1-2 வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது ரொம்ப ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் ராகு கேது மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள் பிரதமர் இந்த மாதிரியான பொசிஷனில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய உடல்நல குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாடக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேனால் இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி இந்த 2 பயிற்சிகள் மிகவும் முக்கியமாக இருக்குது. இந்த வருஷத்தில் வந்து இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து அது தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை நீங்கள் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணாலும் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதாவது உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான என்ன நட்சத்திரம்ன்றதை முதல்ல சொல்லி அதற்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன நடக்கிறதுன்றதை பார்த்துட்டு இன்றைய கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டு அந்த என்ன எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைக்கு அப்படின்றதையும் சொல்கிறேன். பொதுவாகவே நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தேன்னா ஒரு 50 விழுக்காடுக்கு மேலே வந்து அவளுடைய நட்சத்திரமே சரியாக தெரியாமல் இருக்கா. 3ஆம் பாதம் சித்ரா நட்சத்திரம்னுவா, 4ஆம் பாதத்தில் இருப்பாள், இல்லை 2ஆம் பாதத்தில் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசின்னு சொல்லிட்டு இருப்பாள், அவளுக்கு வந்து துலா ராசியில் இருப்பாள். இந்த உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்து அவள் வந்து முதல் ராசியா அடுத்த ராசியா அப்படின்றதே தெரியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதாவது விசாக நட்சத்திரம்னு சொல்லுவாள், துலா ராசின்னு பண்ணிட்டு இருப்பா, பார்த்தா விருச்சிக ராசியாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு இப்போ நடக்கிறது நல்ல தசைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் தசை வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற தசையாக இருக்காது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலியமாக உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு எதை பிளான் பண்ணலான்னு தெரியாத அளவுக்கு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க. சந்தி இருக்கா என்ன எதுன்றதை பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நான் பலன் சொல்கிறேன். இப்போது இந்த 2025 மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்றா பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு வக்ரகதியில் நீச்சப்பட்டு இருக்கிறது உச்சத்துக்கு அதனால் தெளிவான ஒரு பெரிய விஷயங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வக்கரத்தில் இருக்கிறதும் அது தவிர வந்து 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் சிறு பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு உங்களுடைய தூக்கத்தை பிரச்சனையை கொண்டு போய் விடுவார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் 26/4/2024க்கு அப்புறமா ராகு கேத்துவின் பயிற்சி உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்னா ராகுவுக்கு வீடு கொடுத்த சனியும் ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடத்துல போய் இருக்கார். இதன் மூலியமாக செய்யக்கூடிய தொழிலில் பெரிய லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தேன்னா 11/5/2025க்கு மேலே பார்த்தேன்னா குருவும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். அவருடைய பார்வை 9ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல உழருது. ராகு கோதண்ட ராகுவாக மாறி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். சனியும் ராகுவும் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதன் மூலியமாக தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் லாபத்தில் அதிகமான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் அதாவது மே மாதத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் திருமண யோகம் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த 5ஆம் பார்வையில் குரு பார்க்கறதுனால திருமண யோகம் நிச்சயமாக
நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா இந்த குழந்தை பிராப்திக்கு கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 5ஆம் இடத்தில் உங்களுக்கு வந்து கேது பகவானும் 5ஆம் இடத்தை வந்து சனியும் ராகுவும் பார்க்குறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. பொதுவாகவே பார்த்தலையானால் சனியின் பார்வை வந்து அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது. அதுவும் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால சிறு சிறு தொல்லைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சனி எப்பொழுதுமே 10-11ஆம் அதிபதி, இந்த ராசிக்கு பார்த்தோம்னா 10-11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியதுனாலையும் அவர் வந்து துலாத்தில் வந்து உச்சம் பெறுறதுனாலையும், அதாவது தவறு செய்தவருக்கு கெட்ட பலனும் நன்மை செய்தவர்களுக்கு நல்ல பலனும் கொடுக்கக்கூடியவர். அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்களோ அதற்கு நிச்சயமான பலன் உங்களுக்கு வந்தே தீரும். அதுவும் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய இந்த ராசியில், அதாவது மேஷ ராசியில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ தொழில் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதை தவிர பார்த்தாலேனால் என்ஜினியரிங் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து ரோட் கான்ட்ராக்ட்ஸு, கம்யூனிகேஷன் சைடில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறார். இதன் மூலியமாக பாக்கியங்கள் அதிகமாகும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு உண்டு. அதாவது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதுவும் மேல் படிப்புக்காக வெளிநாடுக்கு போகணும்னு நினைக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வரும். இதை தவிர பார்த்தாலேயானால் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடியதும், தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடியதும் இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே பார்த்தாலேயானால் சுக்கிரனும் சனியும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலும் உங்களுடைய சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய அதாவது நண்பர்கள், அதாவது எதிர்பாலினத்தவர், பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்த சொல்கிறோம். அதன் மூலியமாக அதனுடைய அதிபதியும் வந்து தன்னுடைய நட்பு வீட்டிலேயே போய் சனியோடு சேர்ந்திருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் இது கல் மண் இந்த மாதிரியான வியாபாரங்கள், அதாவது ஜல்லி கல் மண் இந்த மாதிரியான வியாபாரங்கள், கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள், அதை தவிர வந்து இது வீடு கட்டும் கான்ட்ராக்ட் துறையில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலையே போய் வந்து சூரியனும் புதனும் இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறார். 3-6 அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட் தொழில் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையும். அதை தவிர பார்த்தாலேயானால் வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு போய் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் வேலையில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த 2025ஆம் ஆண்டு மேஷம் ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் அதாவது 2 வகையாக பிரிச்சுக்கிறோம். அதாவது ஒன்று ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாதம், அதாவது மே மாதம் வரலும் குரு மாறுவதற்கு முன்னாடி, அதற்கப்புறம் குரு மாறினதற்கு பிறகு உண்டான காலகட்டங்கள்னு பிரித்தோமே. ஆனால் குரு மாறுவதற்கு முன்னாடி ஓரளவு மத்திய பலனாகவே இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். 2வது திருமணம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி, வேலையில் பெரிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலியமாக நல்ல ஒரு பண வரவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியமும் இந்த வருஷம் உங்களுக்கு வரும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் கண்டிப்பாக இந்த 2025 ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லாவித ஏற்றம் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 10ஆம் இடத்துல போய் இருக்கிற சுக்கிரன் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக சொல்லக்கூடியது. ஏன்னா 10ஆம் இடத்துல ஒரு கேந்திரத்தில் போய் அமர்றதும் சனியோடு சேர்ந்திருக்கார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 9-10 அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதியான சனி மிகப்பெரிய யோகர். அவரோட வீட்டில் போய் அவர் உட்காந்துருக்கிறது, கும்பத்தில் போய் உட்காந்துருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷமே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வருடமாக இருக்க போகிறது. கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த வருஷத்தில் அதாவது வரக்கூடிய பயிற்சிகள், அதாவது ஏப்ரல் மேல வரக்கூடிய பயிற்சிகள், ராகு கேது மற்றும் குருவினுடைய பயிற்சிகள் அது ஒரு பக்கமாகவும், அதற்கு முன்னாடி ஜனவரியிலிருந்து ஒரு மே மாதம் வரலும் உண்டான காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு 2ஆக பிரித்து பார்க்கலாம்.
முதல்ல ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரலும் பார்த்தீங்களேயானால், அதாவது ராகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகளும், வெளிநாட்டு சம்பந்தங்களும், வெளிநாட்டு தொடர்பின் மூலியமாக பெரிய ஏற்றமும், தொழிலில் அபரிமிதமான மாற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேயானால் உங்களுக்கு திடீர் பண யோகங்கள் எல்லாமும் வரும். அதாவது வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி சுக்கிரனோடு சேர்ந்துருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கலைத்துறையில் அதுவும் வந்து இந்த கேமராவுக்கு பின்னிருந்து இயக்கக்கூடியவர்கள், டைரக்ஷன் துறை தவிர இந்த டான்ஸிங் ஆர்டிஸ்ட்டு, அது தவிர டான்ஸ் ஆர்டிஸ்ட்டு, ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ், இவாளுக்கெல்லாம் வந்து உடல் உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய லைட் மேன், கேமராமேன், இவாளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புது ப்ராஜெக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மே மாதத்திற்கு, அதாவது மே மாதத்துக்குள்ளே, அதாவது ராகு கேது மாறுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிராப்தியில் சிக்கல் இருக்கக்கூடிய வாய்ப்பு, திருமண யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதுவும் பிப்ரவரியிலேருந்து ஏப்ரலுக்குள்ளே பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. குரு மாறுறதுக்கு முன்னாடி திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சப்தமத்தை குரு பார்க்குறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு போகிறார். குரு 2ஆம் இடத்துல போனால் குடும்பத்தில் நல்ல ஒரு விசேஷங்கள் நடக்கும். அதே மாதிரி பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்குறார், 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், தொழிலில் பெரிய ஏற்றம். அதாவது வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்பும், பணவரவிற்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா தனஸ்தானத்தில் தனகாரகன் அமர்றார் அப்படின்னும் போது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ராகு கேதுவும் வந்து மாறி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போயிடுறார், கேதுவும் 4ஆம் இடத்துல போகிறார். அதாவது பெண் குழந்தைகளாக இருந்தால் அவர்களுடைய கர்ப்பப்பையில் சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் டாக்டர் அணுகிறதுக்கு ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால உடல் நலத்தில் இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் பெட்டராகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 6ஆம் இடத்துல குரு பார்க்குறதுனால புதிய வேலைகள் கிடைக்கும், வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வேலை மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அவருடைய வீட்டையே பார்க்குறது பெரிய விசேஷம். மறைந்த இடத்துலேருந்து பண வரவுகள் அதிகமாக இருக்கும். அதாவது ஷேரு, ரேஸு, லாட்ரி, அதை தவிர வந்து இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேல் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். அதை தவிர கேத்துவை சனியின் பார்க்குறது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது 9ஆம் இடத்துல வந்து சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது 10ஆம் இடத்துல இந்த வருஷம் ஃபுல்லுமே இருக்கார். ராகுவோட சம்பந்தம். அதனால் வெளிநாடு கண்டிப்பாக போகக்கூடிய பாகியம். 9ஆம் இடம் நல்லபடியாக இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம், தந்தையின் மூலியமான அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷம் பார்த்தலையானால் அதுவும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் வலுத்து போகிறதுனால சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. பார்ட்னர்ஷிப் தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கும். அது தவிர சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க, அது தவிர பால் முகவர்கள், பால் வியாபாரம் பண்ணுறவர்கள், பால் பதனிடும் தொழில், பால் வந்து குளிரூட்டப்பட்ட இந்த ரோஸ் மில்க் அந்த மாதிரியான மாற்று சுழற்சியில் கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் நிச்சயமாக இருக்குது. உடல் நலத்தில் ஏற்றம், பணவரவுக்கு ஏற்றம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம், அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் மட்டும் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் கீழ்ப்படிந்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் அபரிமிதமான எக்ஸ்பான்ஷன் பண்ணுவீங்க. விரிவாக்கப்படுத்துறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வருஷம் நல்ல ஒரு ஏற்றமான வருஷமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு தரமாவது ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிட்டு அங்கே பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை போன்ற பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ராசியினுடைய அதிபதி புதன். இந்த வருஷம் பார்த்தோம்னா இந்த ராசிக்கு சமசப்தமத்தில் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது இருக்கார் பெரிய ஏற்றம். ஏன்னா சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். ராசிநாதன் சமசப்தமத்தில் ஒரு கேந்திரத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவரோடைய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் இந்த மே மாதம் வரலும் உண்டான பலன்களும் மே மாதத்துக்கு அப்புறம் உண்டான டிசம்பர் வரலும் உண்டான பலன்களும் 2 வகையாக பார்க்கலாம். இந்த மே மாதம் வரலும் உண்டான பலன்கள் பார்த்தோம்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு. ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் பிப்ரவரியிலிருந்து மே மாதம் வரலும் உண்டான காலகட்டத்தில் ராசிக்கு 12ஆம் இடம் சப்தமாதிபதியே போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர் பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே உண்டான நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர நல்ல தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 9ஆம் இடத்துல சனி பகவான் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். இதன் மூலியமாக தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷம் மொத்தமே வந்து சனி 9ஆம் இடத்துல இருக்கார். ஏன்னா வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சனி, ராகு, கேது மற்றும் குரு. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் மே மாதம் 11 தேதி வரலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ல் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 6ஆம் இடத்தை பார்க்குறார், அதுக்கப்புறம் 8ஆம் இடத்தை பார்க்குறார். இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து அதாவது புதிய வேலை மாற்றங்கள், வேலையில் ஏற்றங்கள், வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள் இந்த மே மாதத்துக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா ராகு கேதுவும் வந்து இந்த வருஷம் மாறுறா. அது வந்து ஏப்ரல் 26 தேதிக்கு மாறுறா. இந்த காலகட்டத்தில் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால பெண்களுக்கு கர்ப்பப்பையில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். மாதவிடாய் கோளாறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்பும் தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மே 11 தேதிக்கு மேலே பார்த்தோம்னா குருவும் வந்து உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார். ராசியில் ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாள். இருந்தாலும் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வர்றதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான யோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திருமணம் ஆகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவாடுகள்லாம் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5, 7, 9ன்ற 3 இடத்தை பார்க்குறார். 3 இடமும் அதை அதிகமாக சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடத்துக்கு உண்டான குழந்தை பிராப்தி பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று போகிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தோம்னா ரொம்ப நாளாக வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்குறார். அதனால் திருமண பாக்கியம் கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில் ராகுவும் சனியும் இருக்கிறது நல்லது. கோதண்ட ராகுவாக மாறுவார். நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அதாவது 9ஆம் இடத்துலையே வந்து ராகு வந்துடுறார். 10ஆம் இடத்துல இருந்தவர் 9ஆம் இடத்துல வரார். 9ஆம் இடத்துல வந்து தந்தையின் உடல்நலத்தை சற்று பின்னடைவே கொஞ்சம் கொடுப்பார். ஏன்னா ராகு 9ஆம் இடத்துல வந்தானா உயிர் காரகத்துவத்தை சற்று பின்னடைவை கொடுப்பார். இருந்தாலும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு திடீர்னு நல்ல ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. படிக்க போட்டித் தேர்வில் இருக்கிறவங்க வெளிநாடு போய் படிக்கணுன்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3, 7, 11 இந்த 3 இடத்தையும் வந்து ராகுவும் கேதுவும் அதே மாதிரி 3, 7, 11 பார்க்குறதா கேதுவனுடைய பார்வைகளை சொல்கிறேன். சப்தமத்தை ராகு பார்க்குறதுனால உங்களுடைய முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறது அப்படின்னும் போது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் உங்களுடைய பாக்கியஸ்தானம் சற்று கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா
அசுப கிரகங்கள் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாக்கியங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தாலேனா உங்களுக்கு வரக்கூடிய லக்கு ஃபேவரபுளாக இருக்காது. அதாவது எப்போ அப்படின்னா 2025 மே 11 தேதிக்கு மேலே பார்த்தோம்னா கொஞ்சம் லக்கு ஃபேவர் பண்ணாது. அதாவது ஒரு ஈக்குவல் காம்படிஷனில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்காது. பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக வரும். அதன் மூலியமாக போட்டியில் வந்து 99.9% வரலும் வருவீங்க. அதுக்கு மேலே யாராவது காம்படிஷனுக்கு இருந்தாங்கன்னா அவங்க தான் வின் பண்ணி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் இடத்த இவர் ராகு பார்க்குறார். அதே மாதிரி பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தையும் வந்து ராகு பார்க்குறார். அதாவது 3, 11 அப்படின்னு 2 இடத்தையும் பார்க்கக்கூடிய பார்வை உண்டு. அதை தவிர 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா 11ஆம் இடத்தை ராகு பார்க்குறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. மூத்த சகோதரர்கள் கூட சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வந்து எதிர்பாலினத்தவரோட சற்று பின்னடைவு, அதாவது பேச்சில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த ராகு கேத்து பயிற்சியும் சரி, குரு பயிற்சியும் சரி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறது நல்ல முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். அதாவது முயற்சிகளில் சிறு சிறு தோல்வி வந்து அதன் மூலியமாக அதற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம். இந்த வருஷம் 2025 இந்த மிதுன ராசிக்காரர்கள், அதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த பேப்பர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, பேப்பர் வியாபாரம் பண்ணுறவங்க, புத்தக வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த வருஷம் வந்து பார்த்தாலேயானால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுற மியூசிக்கில் இருக்கிறவா, அதை தவிர வந்து இது வாய்ப்பாட்டு இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கில் இது பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு ஆர்ட் டைரக்டருக்கு பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த வருஷம் வந்து நீங்கள் ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. செட்டி புண்ணியம் ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த வருஷம் 2025 அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 பாதியாக எடுத்துக்கலாம். அதாவது மே மாதம் வரலும், அதாவது குரு மாறுறதுக்கு முன்னாடி வரலும் எப்படி இருக்குது, அதற்கு பிறகு எப்படி இருக்குது, மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரலும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு இப்போது அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால சில தொல்லைகள் வரும், வேலை மாற்றங்கள் வரும், உடல்நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பார்த்தோம்னா இந்த வருஷம் பிறக்கும்பொழுது 2025 பிறக்கும்போது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் உங்களுடைய ராசிக்கு 8ல் போய் இருக்கார். சுக்கிரனோடு சேர்ந்த சனியாக இருந்தாலும் 11ஆம் அதிபதியாக போகிறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேனால் முதல் ஒரு 5 மாதத்தில் வந்து உங்களுக்கு ராகுவும் சரி, கேத்து 3ஆம் இடத்துலையும் ராகு 9ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். வெளிநாடு போகணுன்னு பார்த்து கொண்டிருக்கவாளுக்கு நிச்சயமாக நிறைவேறும். இருந்தாலும் அவர்கள் நினைச்ச காலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, யூனிவர்சிட்டியோ காலேஜோ. ஏன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி தான் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உடல் நலத்தில் சற்று பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதாவது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பிப்ரவரியிலேருந்து மேக்குள்ளே பார்த்தாலேனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா உங்களுக்கு வந்து குரு வக்கர நிவர்த்தியும் ஆகிடுறார். பிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக அமையும். வேலையின் மூலியமாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதற்கு பிறகு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தாலேனால் மே மாதத்துக்கு மேலே பார்க்கும்பொழுது ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு கேத்து பயிற்சி வருது. ராகுவும் 8ஆம் இடத்துல போகிறார், கேத்துவும் 2ஆம் இடத்துக்கு வர்றார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் மறைகிறார். இது எல்லாமே வந்து அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்கல. இருந்தாலும் குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராகு 2 பேரையும் பார்க்குறதுனால உடல் நலத்தில் என்ன தான் பின்னாடி இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம்.
வேலை போயிட்டே இருந்தாலும், அதாவது வேலையில் போய் ஜாயின் பண்ண உடனே பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு ஜாயின் பண்ணும்பொழுது அவங்களுடைய சீனியர்ஸ் மூலியமாக பிரச்சனை, மேனேஜர் மூலியமாக பிரச்சனை எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் குருவின் பார்வை ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கடன் வாங்குறதுல கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். தூக்கம் கெடக்கூடிய காலகட்டம். ஏன்னா கேதுவனுடைய 11ஆம் பார்வை, அதாவது 3ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உள்ளதுனால கண்டிப்பாக தூக்கம் கெடக்கூடிய காலகட்டமாக அமையும். பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ப்ரெஷர், ரொம்ப மென்டல் ப்ரெஷர் இருக்கும். அது தவிர 2ஆம் இடத்துல கேத்து நீங்கள் என்ன பேசினீங்கன்னாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து பணம் வரும். அதாவது ஷேர்ஸு, அது தவிர வந்து ஷேர் மார்க்கெட்லேருந்து வர்றது, அதுக்கப்புறம் திடீர்னு வந்து இந்த இன்சூரன்ஸ்லேருந்து வரும். அது தவிர வந்து உங்களுடைய ரொம்ப நாள் முன்னாடி எதாவது சேர்த்து வச்சுருப்பீங்க, அது இப்போ பெரிய பணமாக வரக்கூடிய வாய்ப்பு. வெளிநாட்டிலிருந்து யாராவது நண்பர்கள் மூலியமாக பணம் வரக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை, அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார் 5ஆம் பார்வையாக. அது வந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்குறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு கிடைச்ச உடனே இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்பும், வெளியில் போய் இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்கள், அதுவும் மிக வேகமாக செல்லக்கூடிய கடகராசிக்காரர்கள்னு சொல்லணும். ஏன்னா இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறவங்க, இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி வேலை பண்ணுறவங்க, அதை தவிர வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடியவர்கள், அதை தவிர ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, பால் ஃபாஸ்ட்டாக வந்து அழுகக்கூடிய பொருட்கள், பால், அதை தவிர இது காய்கறிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து பண்ணக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவுக்கு கொஞ்சம் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்துலேயும் குழப்பங்கள் இருக்கும். அஷ்டமத்து சனி, அதனால் வீட்டை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய கட்டாயம்லாம் வரும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் சற்று பின்னடைவான வருஷமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கால பைரவரை வந்து வணங்கிட்டு வர்றது வந்து உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. கால பைரவர்ன்றவர் சிவன் கோவிலில், அந்த சிவன் கோவிலில் ஒரு சன்னதி இருக்குது. அது வந்து இது வந்து கோவிலை பூட்டிட்டு சாவியை அங்கே வச்சுட்டு தான் போவார். அவர் தான் வந்து எல்லா கோவிலையும் பார்த்துக்கிறது, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் காவலாளி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கால பைரவர் ஒரு பெரிய ஏற்றத்தோடு இருக்கவர். கால பைரவர் வந்து சனீஸ்வரனுடைய குருநாதர்னு சொல்லக்கூடியவர். அதனால் அவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதை தவிர வந்து ஒரு விளக்கு போட்டு வாங்க. ஒரு பெரிய ஏற்றம், மாற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக. சிம்மம், மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கார். பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தடையானா உங்களுக்கு ஒரு பெரிய நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த 2025 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று மே 11ஆம் தேதி வரணும். அதற்கு பிறகு மே 11லேருந்து டிசம்பர் மாதம் கடைசி வரணும், 31 தேதி வரணும். இந்த 2025 பிரிச்சுக்கலாம். மே மாதம் 11 தேதி வரணும் பார்த்தடையானா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கார். அதனால் வந்து சப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனை, எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். அதை தவிர வந்து உங்களுடைய எதிராளிகள் வந்து, அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து அவர்களுடைய பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். கணவன்னா மனைவியின் மூலியமாகவும், மனைவின்னா கணவன் மூலியமாகவும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த வருஷத்தில் முதல் 5 மாதத்தில் வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அந்த பேச்சை வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வரும், பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு, பண வரவு சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து பொருள் வரும். அந்த பொருளும் வந்து அதாவது என்ன சொல்கிறது, ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். எப்போ பிப்ரவரி 15லிருந்து மே 11 தேதிக்குள்ளே பார்த்தோம்னா இருக்கக்கூடிய தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா 2 பயிற்சிகள் வருது. ஒன்று குரு உங்களுடைய ராசிக்கு 10லிருந்து 11 போகிறார், அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு ராகுவும் கேத்துவும் பயிற்சியார். அது வந்து ராகு சமசப்தமத்திலையும் கேத்து உங்களுடைய ராசியிலையும் வர்றார். கேத்து உங்களுடைய ராசியில் வர்றதன் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா சனியினுடைய பார்வை வேறு உங்களுடைய ராசியில் இருக்குது. அதனால் உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண் பாலார்களுக்கு இது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். உங்களுக்கு செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 11ஆம் இடத்துல வந்து குரு பகவான் மே மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மே 11 தேதிக்கு மேலே 11ஆம் இடத்துல குரு பகவான் வந்துடுற நீங்கள் நினைத்த காரியம், உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டம். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பகவானே பார்க்குறார். அவர் தான் 5க்கு அதிபதி. அதனால் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா குரு பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இதன் மூலியமாக உங்களுடைய அபிலாஷைகள், நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமணமாய் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரொம்ப நாளாக கல்யாணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் முயற்சிகள் நல்லபடியாக வெற்றியாகும். முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் ராகு போடுற பார்ட்னருடைய கை நிச்சயமாகவே ஓங்கி இருக்கும். பெரிய ஏற்றத்துடன் இருக்கும். அதீதமான ஒரு எண்ணங்கள் எல்லாமே வரும். அதாவது வியாபாரத்தை வந்து 10,000 ரூபாயிலேருந்து 10 கோடி ரூபாயை மாற்றிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பார்ட்னர் சொல்லுவார். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக பண வரவு, உங்களுடைய லாபம் வரவு, தனக்காரகனே லாபஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். எது எடுத்தாலும் பணம் வர்றதுக்கு பஞ்சம் இருக்காமல் இருக்கும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப்னு சொல்லக்கூடிய மே மாதம் வரலாம் உண்டான காலகட்டத்தை விட 2வது பாதின்னு சொல்லக்கூடிய மே 15 தேதியிலிருந்து டிசம்பர் 31 தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் மிகவும் அருமையாக இருக்கும். இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் வந்து பார்த்தாலும் நல்ல லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு, அதாவது டைவர்ஸியோ இல்லைன்னா தனியாக இருக்கக்கூடியவர்களுக்கோ அவர்களுக்கு 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல் சம்பந்தத்தில் இருக்கிறவர்களுக்கு உடல் நலத்தில் பிரச்சனை வரும். அரசு சார்ந்த பணிகள் செய்கிறவங்க, அதை தவிர அரசு கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸஸ், அதை தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இதெல்லாம் வந்து நல்ல ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் 2025 அமைய போகிறது. இந்த 2025 பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் அதாவது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு தரம் வாங்கும். அது வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். இந்த வருஷம் 2025 ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கார். சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த 2025ஆம் ஆண்டை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று மே மாதம் 11ஆம் தேதி வரலும், அடுத்தது மே மாதத்து 11ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் வரலும் உண்டான காலகட்டம்னு பிரிச்சுக்கலாம். முதல்ல இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து மே 11ஆம் தேதி வரலும் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் பிப்ரவரி 15 தேதியிலேருந்து மே 11 தேதி வரலும் இருக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் திடீர் ஏற்றங்கள் வரும், பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான மேன்மை, ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லக்கூடிய காலகட்டம்ன்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதிய வேலை, புதிய மாற்றங்கள், புதிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு பார்த்தாலேனால் 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான், 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதிய வேலை கிடைக்கும், ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும் ராசியில் கேத்து பகவான் இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. ஏன்னா கேத்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறது, அது வந்து பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதாவது கபம், சளி இந்த மாதிரியான விஷயங்களும், இந்த இடுப்பு, வயிறு இந்த மாதிரியான சம்பந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதனால் புதிய வேலை கிடைக்கும். போட்டி தேர்வுன்னு வந்ததுன்னா மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோம்னா மே 11ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு ராகுவும் கேத்துவும் வேறு மாறிடுறோம். அதாவது 26/4 அன்றைக்கி ராகு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலையும், அதை தவிர கேத்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் வந்துடுறார், அதாவது 12ஆம் இடத்துலையும் வந்துடுறார். இதன் மூலியமாக வந்து 6ஆம் இடம் வலுத்து போகிறது. 6ஆம் இடம் வலுத்து போகிறது பெரிய விசேஷம். அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய கடன் அதெல்லாம் வந்து எந்த ஒரு கடனாக இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இவ்வளவு நாளாக இருந்த கடன் எல்லாமே நல்லபடியாக தீரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வரும். 10ஆம் இடத்துல குரு வந்தார்னா 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணுன்றது ஜோதிட சாஸ்திரம். அதனால் குருவே வந்து இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருக்கிற தொழிலும் கூட அடிஷ்னலாக ஒரு தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையே குரு பார்க்குறார். அவர் வந்து அதாவது தனகாரகன், தனஸ்தானத்தையே பார்க்குறது மூலியமாக உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய மாறுதல்கள் வரும். பண வரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால படிக்கக்கூடிய மாணவியருக்கு பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தோம்னா தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சுபத்துவ ராகு வரார். அதன் மூலியமாக குரு ராகுவை பார்க்கறதுனால கோதண்ட ராகுன்னு சொல்லக்கூடிய அளவுக்காரர். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எல்லா விதத்திலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ஏப்ரல் 26ஆம் தேதி அன்றைக்கி ராகு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வர்றதுனாலையும், ராகு உங்களுடைய ராசியை 8ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர உங்களுடைய ராசியின் 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்க போகிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சப்தமத்தை பார்க்குறதுனால 12ஆம் இடத்துல கேத்து வர்றதுனால அவர் கேத்து தூக்கத்தை கஷ்டப்படுத்துவார். அதாவது உங்களுடைய 12ஆம் இடம் அயன சயன போக ஸ்தானம் கெடுறதுனால கணவனை விட்டு மனைவி பிரிந்து போகக்கூடிய வாய்ப்பு வேலை நிமித்தமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். அது தவிர நீங்கள் வந்து இந்த வருஷம் அதாவது கன்னியா ராசிக்காரர்கள், அந்த எழுத்தர்கள், கணக்கர்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது பண்ணுறவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, பேப்பர் வியாபாரம் பண்ணுறவங்க, புஸ்தக வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பண்ணுறவங்க, ஹார்ட்வேர் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து கம்யூனிகேஷன் ரிசர்ச்சர்ஸ், கம்யூனிகேஷன் வழியாக இது பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, அதாவது 2G 3G இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த எல்லை கோவிலுக்கு போய் அங்கே வந்து எல்லை கோவிலில் இருக்கக்கூடிய ஆண் தெய்வத்துக்கு, அதாவது ஐயனார் இந்த மாதிரியான ஆண் தெய்வத்திற்கு வந்து உங்களால் முடிஞ்ச இந்த விளக்கு போட்டுவாங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர பார்த்துட்டீங்கன்னா 12ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால சித்தர்கள், யோகிகள், மடாதிபதிகள் இவர்களுடைய ஆசிரமங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு புதிய
அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வருஷம் வந்து ஏற்றமான வருஷமாக கன்னியா ராசிக்கு இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். போட்டிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். குலதெய்வத்தை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான செய்தி வரும். தாயின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுக்கு போயிட்டு ஒரு துளசி மாலை போட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வருஷம் நிச்சயமாக உண்டு. துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தடையானால் 5ஆம் அதிபதியான சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, குரு மற்றும் சனி இதனுடைய மாற்றங்களை வச்சு வருஷ கிரகங்களோட வருஷத்தை பற்றி சொல்ல போகிறோம். இந்த வருஷத்தில் மே 11 தேதி வரலும் உண்டான பலனும், அதற்கு பிறகு 2வது பார்ட் வந்து மே 11லேருந்து டிசம்பர் 31 வரலும் இருக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானின் பெயர்ச்சி இல்லை, 2026 தான் வருது. அதனால் 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். இது வந்து ஒரு பெரிய ஏற்றம். இதனால் வந்து கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த வருஷத்தில் நிச்சயமாக இருக்கும். இவ்வளோ நாளாக வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் மே மாதம் வரலும் இருக்கார். அதனால் எல்லா விதமான தடைகளையும் தாண்டி எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் உங்களுக்கு தடைகள் அப்படின்றது இருக்கவே இருக்காது. அது தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் நிச்சயமான வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்தில் துர்கிரகங்கள் இருந்தால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். போட்டித் தேர்வு அது எல்லாத்திலையுமே வந்து பார்த்தலையானால் நிச்சயமான வெற்றி உங்களுக்கு வந்து சேரும். இதை தவிர பார்த்தலையானால் 26/4/2025 பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 5ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்து அதாவது 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 11ஆம் இடத்துலையும் போகிறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் மூத்த சகோதரிகளோட கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதனால் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். லாபங்கள் அதிகமாக வரும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு பார்த்தலையானால் 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்பொழுது பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதற்கு பிறகு அவர் 5ஆம் இடத்துக்கு வந்தாலும் 5ஆம் இடத்தின் அதிபதி ஆட்சி பெற்று போகிறார். அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய வாய்ப்புகள். அதுவும் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு சனி மிகப்பெரிய யோகர். ஏன்னா ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. இந்த சனி வந்து ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் நினைத்த விஷயங்கள், நினைத்த காரியங்கள், நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு இருக்கார். பிப்ரவரியிலிருந்து ஏப்ரல் மாதம் அதாவது மே 11 தேதி வரலும் வந்து 8ஆம் இடத்துல மறைந்திருக்கார் குரு. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான போட்டிகளிலும் நிச்சயமான வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மே மாதத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு குரு போயிடுறார். 9ஆம் இடத்துல குரு போகக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா குரு 9ஆம் இடத்துல போகிறது வந்து ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லக்கூடியது இந்த ஜோதிடத்தினுடைய ஒரு வசனம். ஏன்னா ஒரு பழமொழின்னு சொல்லுவாள். ஏன்னா 9ஆம் இடத்தில் குரு போகும்பொழுது உங்களுடைய ராசியையும் பார்க்குறார், உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். மன தைரியம் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா குரு வந்து ஒரு பெரிய சுபர். அதனால் அவர் பார்க்கும் இடம் விருத்தி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு 2025 நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் நினைத்த காரியங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். ஏன்னா 9ஆம் இடத்திலே அதாவது குரு போய் உட்கார்றது பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம்னு சொல்கிறோம். அதனால் 11ஆம் இடத்தில் துர்கிரகங்கள் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.
இந்த கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசியிலையும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலையும் உள்ளது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது உங்களுடைய மனசில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், இருந்தாலும் குருவின் பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் பார்வை 8ஆம் இடத்திலும், அது தவிர உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலும் உள்ளது. இதன் மூலியமாக பார்த்தேனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். முயற்சிகள் மூலியமாக எல்லா விஷயத்தையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர இளைய சகோதரிகள் கூட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை ராகு பார்க்கறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரவு பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த துலா ராசிக்காரர்கள், அதுவும் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆடை நெய்யக்கூடியவர்கள், பால் பதனிடும் தொழில்கள், பால் தொழில்களில் இருக்கிறவங்க, அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த இது வேகமாக செயல்படக்கூடிய வெள்ளை நிற திரவ பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த பால் போன்ற பால் பை ப்ராடக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இந்த வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். மொத்தத்தில் பார்த்தேனால் இந்த வருஷம் ஒரு பொன்னான ஆண்டாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி இருக்கும். அது தவிர திருமணத்திற்கு பார்த்து திருமணம் பண்ணிவிட்டு குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். மொத்தத்தில் இந்த துலா ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு சோழிங்கநல்லூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லாவித மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயமாக வந்து சேரும். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த வருஷம் பிறக்கும்போது உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டு இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தடையானால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா 9ஆம் இடத்தில் நீச்சப்பட்டு வக்கரகதியில் இருக்கிறது உச்சமடைந்ததுக்கு சமம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சரி, இந்த வருஷத்தை 2ஆக பிரிச்சுக்கலாம். மார்ச், அதாவது மே 11ஆம் தேதி வரலும் ஒரு கட்டமாகவும், மே 11லேருந்து டிசம்பர் 31 வரலும் ஒரு கட்டமாகவும் பிரிச்சுப்போம். முதல் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவினால் சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா பிப்ரவரியிலிருந்து மே மாதம் வரலும் உண்டான காலகட்டத்தில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகள் மூலியமாக சில தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான், சனி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடியது இந்த வருஷம் மொத்தமே இருக்கார். அதனால் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும். அதை தவிர அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவின் மூலியமாக கேது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் 5ஆம் மாதம் வரலும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது பிப்ரவரி 15லிருந்து ஏப்ரல் மே 11 வரலும் உண்டான காலகட்டத்தில் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக நடக்கும். சரி, இதுக்கு அப்புறம் உண்டான பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலையானால் கண்டிப்பாக, அதாவது மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரலும் உங்களுடைய ராசிக்கு 2, 5 அதிபதினு சொல்லக்கூடிய குரு 8ஆம் வீட்டுக்கு போகிறார். மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துலேயே ராகுவும் வந்துடுறார். அதனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும். பணவரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது. அது தவிர ராகுவையும் சனியையும் குரு பார்க்குறது பெரிய விசேஷம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா ராகு சனி 2 பேருமே 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய
குரு பகவான் ராசிக்கு உங்களுக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக அயன சயன போகஸ்தானம் நல்லபடியாக இருக்குது. இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சொந்த ஊர் போய் வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சொந்த ஊர் வந்து குலதெய்வத்தை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அது தவிர பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் வந்து அதுவும் வந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள், இந்த கல்பூரம், இந்த மாதிரி கோவில் சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதை தவிர 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தாலேனால் கண்டிப்பாக திடீர் யோகங்கள் வரும். அதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் புதிய கடன் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் 2ஆம் இடத்தை குருவும் பார்க்குறதுனால திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து நல்ல வலுப்பெற்று போகிறதுனால நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறையிறதுனால மறைந்து ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். வெளிநாட்டில் தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வருஷம் பார்த்தாலேனால் இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்டவர்கள், அதை தவிர வந்து சமையல்கலை வல்லுநர்கள், யூனிஃபார்ம் சர்வீசஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற இது ஜல்லி கல் மணல் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க, கான்க்ரீட்டு ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த வருஷம் நீங்கள் வந்து ராகுவுக்கு உண்டான பிரீத்தி பண்ணுவோம். ராகுவுக்கு உண்டான எளிய காயத்ரி மந்திரத்தை சொல்லுவோம். அதை தவிர ராகுவுக்கு உண்டான பிரீத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமையோ இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அவசியமாக கோவிலில் போயிட்டு ராகுகால பூஜை ராகுகால நேரத்தில் எலுமிச்சம்பழம் வழக்கு ஒன்று போட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த வருஷம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு வாங்கும். அதுக்கு குங்குமார்ச்சனை பண்ணிட்டு வாங்கும். உங்களுடைய வாழ்நாளில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக. தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது இந்த வருஷம் 2025 பார்த்தாலேனால் 2 வகையாக பிரிச்சுக்கணும். ஒன்று மே 11 குரு மாறுறதையும் டிசம்பர் வரலும் உண்டான காலகட்டம். அதுக்கு முன்னாடி உண்டான மே 11க்கு முன்னாடி ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து மே 11ஆம் தேதி வரலும் உண்டான காலகட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். வக்கர நிவர்த்தியும் வந்து பிப்ரவரி மாதம் ஒரு 11-12 தேதி ஆறுது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருக்கார். அது அந்த அளவு ஏற்றம் இல்லை. மே மாதம் வரலும் பார்த்தாலேயானால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். புதுசாக கடன் வாங்க வேண்டிய வேலை இருக்கும். அதை தவிர வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருஷம் மொத்தமே அங்கே தான் இருக்கார். அதனால் முயற்சிகள் எல்லாமே விடாமுயற்சி உங்களுக்கு நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றார். அதாவது எப்போ அப்படின்னா 26/4/2025 இந்த காலகட்டம் வரலும் பார்த்தாலேயானால் ராகு 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையை சற்று பின்னடைவை கொடுப்பார். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர் பணவரவை ஏற்படுத்துவார். படிப்பில் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுப்பார். கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் தொழிலில் மாற்றத்தை கொடுப்பார். வேலையிலையும் மாற்றம் வரும். ஏன்னா குரு இருக்கிறதுனால தொழிலையும் வந்து இன்னும் அடிஷ்னலாக தொழில்கள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழில் கர்மஸ்தானம் அப்படின்றதுனால புதிய கர்மக்கள், அதாவது புதிய தொழில்களை செய்து அதன் மூலியமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் குரு வர்றதுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு மேலே உண்டு. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
இந்த வருஷம் மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அது ஒரு பெரிய சிறந்த இடம். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறது அப்படின்னும் பொழுது தனக்காரகனே லாபஸ்தானத்தை பார்க்குறதன் மூலியமாக எல்லா விதமான தொழில்கள்லையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதனால் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்குன்னா, அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அது முயற்சி ஸ்தானத்தை குறிக்கும், இளைய சகோதரத்தை குறிக்கும். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த வருஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் பார்த்தாலேயானால் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கார், சனியும் இருக்கார். குருவின் பார்வையினால் கோதண்ட ராகுவாக மாறுறார். அதனால் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது வர்றதுனால, மே மாதத்தில் வர்றதுனால கண்டிப்பாக தந்தையின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போகணும் படிக்கிறதுக்குன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். போஸ்ட் கிராஜுவேஷனில் பிஜிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வருஷம் பார்த்தேன்னா ராகுவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உள்ளது. அதனால் குழந்தை பிராப்திக்கு சற்று பின்னடைவு இருக்கும். அதாவது ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லை பார்க்கணும்னு நினச்சின்னு இருக்காருன்னா அந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்திக்கு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் ராசியவே அதாவது ராகு பார்க்குறார். அதனால் அபரிமிதமான எண்ணங்கள் வரும், எண்ண குவியல்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதன் மூலியமாக வெற்றிக்கு உண்டான பெரிய விஷயங்களை, பிரம்மாண்டமான விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கேது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் சற்று கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் குரு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 11ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் கேது பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தாலேனால் 11ஆம் இடத்தை கேது பார்க்கறதுனால லாபத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். அதன் மூலியமாக பார்த்தாலேனா லாபம் எதிர்பார்த்த லாபத்தை விட சற்று கம்மியாக இருக்கும். இருந்தாலும் லாபம் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டம். போட்ட முதலுக்கு மினிமம் 2லேருந்து 3 மடங்காவது லாபம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் அதுவும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க, அதை தவிர ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க, தங்க ஜுவல்லரி வச்சுருக்கிறவங்க, தங்கம் பொற்கொள்ளர்களாக இருக்கிறவங்க, டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைடாக இருக்கிறவங்க, ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க, எஜுகேஷ்னல் ஆப் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஏற்றமான காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் நீங்கள் கண்டிப்பாக நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்பவும் முக்கியம். நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டுட்டு வாங்க. எல்லா விதமான ஏற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனீஸ்வரன். சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேயே இருக்கார். இந்த வருஷம் மொத்தமே இந்த சனீஸ்வரன் 2025 மொத்த வருஷமுமே இருக்க போகிறார். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும்போதே சுக்கிரனோடு சேர்ந்து பிறக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5, 10 அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அதை தவிர நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, அதாவது ராகு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது. எல்லா விதமான முயற்சியிலையும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய முயற்சிகள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த வருஷத்தை பார்த்துடையானால் மே 11க்கு அப்புறம் ஒரு பாதியாகவும், மே மாதத்துக்கு முன்னாடி ஒரு பாதியாகவும் பிரிச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் குரு மாறுறார். மே 11லேருந்து டிசம்பர் 31 வரலும் எப்படி இருக்குன்னு, ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 11ஆம் தேதி வரலும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து மே மாதம் வரலும் பார்த்துடையானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். வக்கரகதியிலிருந்து நிவர்த்தி ஆறார் பிப்ரவரி மாதம். பிப்ரவரியிலிருந்து
மே 11 வரலும் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியே பார்க்குறது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா புத்திர காரகனே புத்திர ஸ்தானத்தில் போய் நிற்கிறது நல்ல ஒரு விசேஷம். அதனால் கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக எவ்வளோ நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் இந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த வருஷம் இருக்கார். அவர் இந்த வருஷத்தில் மே மாதம் வரலும் இருக்காருன்னு வச்சுக்கோ. அதாவது ஏப்ரல் 26 வரலும் இருக்கார். இந்த காலகட்டம் வரலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் மே 11ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவும் மாறிவிடுறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறார். என்ன சார் குரு 6ஆம் இடத்துல போயிடுறாரு அப்படின்னா உங்களுக்கு 2 மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதி, அதாவது 3, 12 மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி. இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போகிறதுனால ராஜ யோகத்தை கொடுக்க போகிறார். அதாவது வேலையில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். அதை தவிர பார்த்தோம்னா தொழிலில் அதீதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும். புதிய வேலையில் இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலியமாக பணவரவு நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். என்னென்னா 2ஆம் இடத்தை தனஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி, அவரே 2ஆம் இடத்துல இருக்கார். தனகாரகனும் அவரை பார்த்துடுறார். அதனால் கேட்கவே வேண்டாம். எந்த இடத்த திரும்பினாலும் எந்த டப்பாவை திறந்தீங்கனாலும் உங்களுக்கு பணமாகவே அப்படியே அதிகமாகவே இருந்து கொண்டே இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடத்தை பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார், 3 இடத்தையும் பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும், தொழில் மாற்றங்கள் இருக்கும், மாற்றங்களும் ஏற்றங்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. புதிய கடன் வாங்குவீங்க, புதுசாக கடன் வாங்கி இந்த சுப செலவுகள் வரும். அதாவது வீட்டில் திருமணம் பண்ணுறது, இல்லைன்னா புதுசாக வீடு கட்டுறது, புதுசாக அடிஷ்னலாக ஒரு ஃப்ளாட் வாங்கி போடுறது, புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறது, சொகுசு கார்கள் வாங்கக்கூடியது, இந்த மாதிரியான புது கடன்கள் வாங்குவீங்க. உங்களுடைய சந்தோஷத்தை மேம்படுத்துறதுக்கு வெளிநாடு போயிட்டு வருவீங்க. அதாவது ஒரு ஷார்ட் ட்ரிப், வேர்ல்டு ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வெளிநாடு கூட போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விஷயங்களும் நல்ல ஏற்றம் இருக்கும். குடும்பத்திலையும் நல்ல சந்தோஷம் நிலவக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த வருஷம் ராகு கேத்துவும் மாறிடுறார். அதாவது 26/4/2025 பார்த்தேன்னா ராகுவும் உங்களுடைய ராசிக்கு 3லேருந்து 2ஆம் இடத்துக்கு வரார். கேத்து 8ஆம் இடத்துக்கு வரார். இதன் மூலியமாக பார்த்தேன்னா பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக அளவாக பேசுங்க, அதான் நல்லது. ஏன்னா ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் கடினத்தன்மை தெரியக்கூடும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு 12ஆம் இடத்தையும் பார்க்குறார், 3ஆம் இடத்தையும் பார்க்குறார், அதாவது 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். படிப்பில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா படிப்பில் ஜாகிரதையாக இருக்கிறதன் மூலியமாக ஒரு தடவைக்கு 4 தடவை படிங்க. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் கொஞ்சம் ஸ்லிப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 6ஆம் இடத்தையும் பார்க்குறார், 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். உடல் நலத்தில் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் கேதுவின் பார்வையில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் பார்த்தலையானால் இந்த சுகர் இருக்கிறவாளுக்கு வயிறு சம்பந்தமான உபசமான நிலைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். கேதுவினுடைய பார்வை இருக்கிறதுனால அதனுடைய காசு என்னன்றதே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கே இருக்கும். இந்த வருஷம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் கேத்து பார்க்கறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தொழிலில் மறையும். பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்கள் இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள், அட்வொகேட்டு, அது தவிர சட்டம் ஒழுங்கு, இந்த மாதிரியான விஷயங்களில் அரசியல்வாதிகள், அது தவிர பார்த்தலையானால் இந்த கருப்பு மண், கருப்பு வஸ்திரங்கள், எண்ணெய் வித்துக்கள், அது தவிர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவா, மோட்டார் சைக்கிள் இது பண்ணுறவா, இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண மண்டபங்கள், அதெல்லாம் திருமண மண்டபத்தில் மேஸ்திரியாக இருக்கிறவங்களுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறது, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த மகர ராசிக்காரர்கள் சனி பகவானுக்கு கண்டிப்பாக இது பண்ணிகிட்டே வாங்க, பிரீத்தி பண்ணிகிட்டே வாங்க. அதாவது சனி பகவானுக்கு எள் விளக்கு போடுறத போட்டுகிட்டே வாங்க.
அதை தவிர பார்த்தடையானால் கண்டிப்பாக விநாயகருக்கு போய் பண்ணிட்டு வாங்க. ஒரு வளர்பிறை மற்றும் தேய்பிறை சதுர்த்தியில் ஒரு தேங்காயை போய் உடைச்சிட்டு வாங்கும். அது வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். கும்பம், அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியிலேயே இருக்கார். இந்த வருஷம் பார்த்தடையானால் ராசியிலேயே சனி பகவான் இந்த என்டையர் இயர் இருக்கார். இதனால் வந்து சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுறது ரொம்பவும் நல்லது. கீழ்த்தட்டு மக்கள், அதாவது துப்புரவு தொழிலாளர்கள், இவாளுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகள், இரும்பு சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம். சரி, இந்த வருஷத்தை 2 பாகமாக பிரிச்சுப்போம். ஒன்று மே 11 வரலும் உண்டான பலன்கள், அதாவது ஜனவரியிலேருந்து மே வரலும், அதற்கு பிறகு மே 11 டிசம்பர் 31 வரலும் உண்டான காலகட்டம் அப்படின்றத பிரிச்சுப்போம். இந்த முதல் காலகட்டம், அதாவது ஜனவரி 1 மே 11 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கார், 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 4ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மாதம் ஒரு 11 தேதிக்கு ஆறுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் வலுத்து போகிறது. அதனால் புதிய வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எப்போது? பிப்ரவரியிலிருந்து மே மாதத்துக்குள்ளே, இந்த காலகட்டத்துக்குள்ளே புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய ராசியிலேயே வந்து சுக்கிரனும் இருக்கிறது பெரிய விசேஷம். 4-9 அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகர் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் நிறைவேறும். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த 3 இடத்தையும் வந்து குரு பகவான் மே மாதம் வரலும் பார்க்குறார். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு போய் மறைந்த இடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பும், மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. தொழிலில் ஏற்றங்களும் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தலையானா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஏப்ரல் 26ஆம் தேதி 2025ஆம் வருஷத்தில் உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார். அதனால் ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சுபர்கள் பார்வை இல்லாததுனால உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது, எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டப்படாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எப்போது? 26 ஏப்ரல்லிருந்து மே 11 வரலும் இந்த ஒரு 19 நாட்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். வண்டி வாகனங்களில் ரொம்ப விபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போயிட்டு வாங்க. அதை தவிர பார்த்தலையானால் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை தவிர செய்யக்கூடிய வேலையில் ஆழ்ந்த கவனங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு மே 11ஆம் தேதிக்கு மேலே குரு 5ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்திலே போயிருக்கிறதுனால அவரே வந்து புத்திரஸ்தான அதிபதி, காரகத்துவர் அப்படின்னு சொல்கிறதுனாலே அந்த இடத்துல 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தம் இல்லாதவர்களுக்கு திருமணமாகி ரொம்ப வருஷமாகி குழந்தை பிராப்தம் இல்லை அப்படின்றவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர உங்களுடைய ராசியே பார்க்குறார். அதனால் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் தீர்ந்து ஓரளவு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். மே 11 நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே வரும். தீர்க்கமான சிந்தனை வரும், அபரிமிதமான யோசனைகள் வரும். அதன் மூலியமாக வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 7ஆம் இடத்தில் கேது, தனித்த கேதுவாக இருக்கார். அதனால் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்பவும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது. கவனம் சிதறினால் நிச்சயமாக ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னரினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கேது 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இருந்தாலும் உங்களுக்கும் பார்ட்னருக்கும் சிறு பிரச்சனைகள் வரும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனை ராசியில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தடையானால்
இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, இதிலெல்லாம் நல்ல ஒரு ஈடுபாடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அரசியல் தலைவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்தை ராகு பார்க்கறதுனால, அதுவும் குருவின் வீட்டையும் பார்க்கறதுனால, குருவும் தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒரு வியாபாரத்தில் பெரிய லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதாவது 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்ட்னர்ஷிப்பில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனை வந்தாலும் அது குரு பார்வையினால் அது நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வருஷம் பார்த்தலையானால் அதுவும் இந்த கும்பராசிக்காரர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், மண் சம்பந்தப்பட்ட வியாபாரம், அயல்நாட்டு தூதுவராக இருக்கக்கூடிய IAS IPS அந்த மாதிரியான பீப்புள் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள், அது தவிர ஆளுமையில் இருக்கக்கூடியவர்கள், கீழ்த்தட்டு மக்களை வச்சு வேலை வாங்குபவர்கள், இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க, அதை தவிர என்ஜினியரிங் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்க, என்ஜினியர்ஸாக இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸு, அதை தவிர பாதாள சாக்கடை, இந்த மாதிரியான விஷயங்கள், துர்நாற்றங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், அது தவிர கழிவு பாதைகள் செய்யக்கூடிய சர்ஜன்ஸு, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையப்போகிறது. இந்த வருஷம் நீங்கள் பிரத்யங்கரா தேவியை வணங்கிட்டு அவருக்கு ஒரு பூஜை பண்ணிகிட்டே வாங்கும், நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுவோம். அது ஒரு துளசி மாலை போட்டுட்டு அட்லீஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் போயிட்டு வாங்கும். அந்த மலை ஏறிட்டு வந்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு சேரும். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 3ஆம் இடத்துல குரு இருக்கார். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது குரு வக்கரகதியில் இருக்கார். இந்த வக்கரகதியில் இருக்கிறவர்களும் நல்லது. ஏன்னா உங்களுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால எல்லா விதமான எண்ணங்களிலும் உங்களுக்கு வெற்றி வரும். அபரிமிதமான எண்ணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, பிரம்மாண்டமான எண்ணங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் 2 பாதியாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று மே 11 குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கும், குரு பயிற்சிக்கு முன்னாடி எப்படி இருக்கும்ன்றதை பார்ப்போம். 2025 1ஆம் தேதியிலிருந்து மே 11ஆம் தேதி வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசியிலேயே ராகு இருக்கார், சமசப்தமத்தில் கேத்து இருக்கார், 3ஆம் இடத்துல வக்கர குரு இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தேனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஏன்னா குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால அந்த அளவு ஏற்றம் இருக்காது. அவருடைய பார்வையும் நல்ல அளவு தீட்சணியம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. 5ஆம் இடத்தை அவர் குரு 5ஆம் இடமாக கேதுவை பார்த்தாலும் பார்ட்னர்ஸ் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பணங்கள் அதிகமாக செலவுகள், தேவையற்ற செலவுகளாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுற்றுப்பயணமாக போகலாம். வேலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 7.5 சனி வேறு நடந்துட்டுருக்கு. வேலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த 7.5 சனி, சனி பகவான் இந்த வருஷம் மொத்தமே உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். இதன் மூலியமாக பார்த்தாலேனால் விரய செலவுகள், தேவையற்ற செலவுகள், அதாவது நீங்கள் செலவு பண்ணிவிட்டு ஐயோ இது இப்படி போய் செலவு பண்ணிட்டு வேணுமோ தேவையில்லாமல் அப்படின்றத செலவு பண்ணதுக்கு அப்புறமா வருந்துவீங்க. அந்த மாதிரியான பொசிஷன்ஸ் தான் வரும். இந்த மே 11ஆம் தேதிக்கு மேலே பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு போகிறார். குரு 4ஆம் இடத்துல போகும்பொழுது உங்களுக்கு ஒரு வீடு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகுவும் 6ஆம் இடத்துல கேத்துவும் வந்துடுறோம். ஏன்னா ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2025 ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி வேறு இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தாலேனால் வெளிநாடு போய் வரக்கூடிய யோகம் உண்டு. அது தவிர வெளிநாட்டு சம்பந்தமான வியாபாரங்களில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அது தவிர கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அது தவிர இந்த தங்கம் வியாபாரம் செய்கிறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு, அது தவிர கடல் வாணிபத்தில் இந்த கடல் உயிர்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்தாலேனால் இந்த இது பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய
குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறார், 10ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா 8, 10, 12 இந்த 3 இடங்களும் அதீதமாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய இடமாக வரும். அதனால் வெளிநாட்டில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னு நினச்சாலும்னா உங்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் கிடைக்கும். அதை தவிர வெளிநாடு போகணும் அப்படின்ற இது வந்து நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ புதிதாக வேலை கிடைத்து வேலையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதால புதிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சரி, இப்போ ராகுவினுடைய மாற்றத்தினால என்ன விளைவுகள்னு பார்த்தோமே, ராகு 12ஆம் இடத்துல இருக்கிற தூக்கத்தை நிச்சயமாக கெடுப்பார். உங்களுடைய சயன ஸ்தானத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டம். சரியான தூக்கம் வராது, தூக்கத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துவார். அது தவிர பார்த்தீங்கன்னா பேச்சில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பேச்சினாலே அடுத்தவர்களை கவரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தையும் வந்து ராகு பார்க்குறார். 10ஆம் இடத்தை ராகு பார்க்குறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் உங்களுடைய பேச்சினாலேயும் உங்களுடைய விடாமுயற்சி, அதை தவிர வந்து உங்களுடைய ட்ராவலிங் வந்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் நிச்சயமாக எந்த தொழிலாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கார். கேத்து உங்களுடைய உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்துவார். இருந்தாலும் எல்லா விதமான விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. போட்டித் தேர்வுகளெல்லாம் வந்து நிச்சயமான வெற்றி வரும் மாணவர்களுக்கு. இதன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய, வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஸ்ரத்தையாக படிக்கிறது நல்லது. மனக்குழப்பங்கள் வரும், கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அது தவிர 8ஆம் இடத்தையும் கேத்து பார்க்குறதுனால மறைந்த இடத்துலேருந்து பணவரவு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணவரவு வரும். எந்த இடத்துலேருந்து வருதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் அதுவும் இந்த மீனராசிக்காரர்கள் இந்த குருத்துவம் வாய்ந்த தொழில்கள்னு சொல்லக்கூடிய சொல்லிக் கொடுக்கறது, அதாவது டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவா, அதை தவிர வந்து கலைத்துறையில் இருக்கிறவா, கலைத்துறையில் வந்து டைரக்ஷன் அந்த மாதிரியான துறையில் இருக்கிறவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தங்கம் வியாபாரம் செய்பவர்கள், அதை தவிர வந்து இந்த வுட் ஒர்க்கு, மெயின் டோர் என்ட்ரன்ஸ் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அந்த வியாபாரம் வுட் ஒர்க் பண்ணுறவாளுக்கு, இந்த ஜன்னல் கதவு, மெயின் டோர் ஜன்னல் கதவு வைக்கிறவங்க, அதாவது என்ட்ரன்ஸ் ஆனவுடனே முதல்ல ஒரு வாசப்படி வச்சு அது பக்கத்தில் ஒரு ஜன்னல் மாதிரி ஒன்று வைப்பா இல்லையா, அந்த மாதிரியான இது பண்ணுற கார்பெண்டர்ஸு, அது தவிர தங்க நகாசு வேலைகள் செய்யக்கூடிய பொற்கொல்லர்கள், அது தவிர வாணிபம் செய்யக்கூடிய இந்த அதாவது என்ன சொல்கிறது, இந்த கடல் வாணிபம் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் சுசீந்திரம் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க. சுசீந்திரம் ஆஞ்சநேயரையும் தானும் மாலைய பெருமானையும் போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.